ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சிக்கன் பெப்பர் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கிடுவோம். இதுவும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கின அந்த பச்சை மிளகாவையும் இந்த பட்டை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குருவோம். நம்ம எப்போவுமே சிக்கன் எடுத்தால் நம்ம சிக்கன் 65 அல்லது சிக்கன் கிரேவி இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டோம். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் சேர்த்துக்குருவோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் தான். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்றாப்புல தான் இன்றைக்கி நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். இந்த சிக்கனையும் போட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நான் ஒரு மிக்சியில் மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்க வச்சுட்டு இப்போ இந்த சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காண்டி இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக விட்டுருவோம். ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேருந்து நல்லா நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் இது கொஞ்சமாக சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காண்டி தண்ணி விட்டுக்குருவோம். கொஞ்ச நேரம் வேகிறதுக்காண்டி மூடி வச்சுக்குருவோம். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் நம்ம ரசம் சாப்பாடு, சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் கடைசியில் போடுவோம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பார்க்கவே அந்த கிரேவி நம்மளுக்கு சூப்பராக தெரியுதா? டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் பெப்பர் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.